أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பேரன்பாளன் பேரருளாளன் எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் இந்த உலகத்தின் அருள்கொடையாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாமியங்கள் தபோ தாமியங்கள் நல்லதை எடுத்துக்கூடிய இமாம்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்துள்ள காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழு அவர்கள் மீதும் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது மார்க்கம் வலியுறுத்தும் சமூக பணிகள். மார்க்கம் எதையெல்லாம் சமூக பணி என்று சொல்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் சமூக பணி என்றால் என்ன, சமூக பணியை ஏன் செய்ய வேண்டும், மார்க்கம் அதை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த சமூக பணியை மிக முனைப்போடு நம்மால் செய்து காட்ட முடியும். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். எப்படி சிந்திச்சு பார்க்கணும்? அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னால் பல சமுதாயங்களை படைத்தும் உள்ளான், அழித்தும் உள்ளான். அந்த சமுதாயங்கள் அனைத்திற்கும் பல தூதர்களையும் நபிகளையும் அனுப்பியும் உள்ளான். அந்த சமுதாயங்கள் அனைத்தையும் விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயம் இருக்கிறது, இந்த உம்மத் இருக்கிறது, இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். ஏன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். சூரா இம்ரான் 3:110 வசனத்தில், குன்தும் ஹைர உம்மதி உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்கள் அனைத்தையும் விட நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். சிறந்த சமுதாயம் ஏன்? பிறப்பின் அடிப்படையிலையா, நிறத்தின் அடிப்படையிலையா, அல்லது இனத்தின் அடிப்படையிலையா? அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்போ நன்மையை தீமையை தடுப்பது என்பது இஸ்லாமியர்களின் அடிப்படை பண்புகளில் ஒன்று. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த சொல்லாடலை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நன்மையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, தீமையை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக நன்மையை ஏவுகிறீர்கள். நன்மையை யார்கிட்ட ஏவ முடியும்? பிற மக்கள்கிட்ட தான் ஏவ முடியும். அப்போ அது பிறர் நலம் நாடுவது, அது சமூக அக்கறை. தீமையை தடுப்பது,
சமுதாயத்தில் நிகழக்கூடிய தீமைகளை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அப்ப இது பிற நலம் நாடுவது, அப்ப அதுவும் சமூக அக்கறை. அப்ப ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இந்த சமூக அக்கறை என்பது இருக்க வேண்டும். ஏனென்றால் மார்க்கம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதனால் சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சமூக சீர்திருத்தம் செய்ய விரும்பியது. சமூகம் சீர்திருத்தம் தான் இஸ்லாம் செய்தது. இறைவனுடைய இறை வேதங்கள் இந்த பூமியில் இறங்குவதற்கு பல முக்கியமான காரணங்கள் உண்டு. அது முதன்மையான காரணம் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதுதான். அதன் பிறகு வரக்கூடிய பல முக்கியமான காரணங்களில் சிலது என்ன? அநீதி நிறைந்திருக்கும் பூமியில் நீதியை நிலைநாட்ட, வழிகேட்டில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த, சமூக சீர்திருத்தம் செய்ய. அப்ப இது பிற நலம் நாடுவதுதான். அடிப்படையே தான், அடித்தளமே அடிப்படையே பிற நலம் நாடுவதுதான். அப்ப சமூக அக்கறை இல்லாமல் ஒரு முஸ்லிமால் முழுமையாக மார்க்கத்தை முழுமைப்படுத்த முடியாது, பின்பற்ற முடியாது. அதை புரிந்து அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆனா இப்போது இருக்கக்கூடிய மக்கள், நம்ம பெரும்பான்மையான மக்கள் அப்படிப்பட்ட மக்களாகத்தான் இருக்கின்றோமா? நிச்சயமாக கிடையாது. சமூக அக்கறை இருக்கா? கிடையாது. ஏன்? ஏனென்றால் மார்க்கம் வேறு சமூகம் வேறு என்று பிரித்து காண ஆரம்பித்து விட்டோம். மார்க்கம்னா வேற, தொழுகைனா வேற, ஜக்காத்னா வேற, சமுதாய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வேற, அது தனி என்று பார்க்க ஆரம்பித்து விட்டோம். சில சகோதரர்களை பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டிருப்பாங்க, நீளமான தாடிகள் வச்சிருப்பாங்க, அப்படி சஜிதாவுடைய அச்சு வந்து அப்படியே நெத்தியில காய்ச்சி போயிருக்கும். 5 வக்து தொழுகை சரியாக பள்ளியில போய் தொழுதுருவாங்க, நோம்பு நோத்துருவாங்க, ஜகாத்து கொடுத்துருவாங்க, ஹஜ் செஞ்சிருவாங்க, சுன்னத்தான தொழுகைகளை முதற்கொண்டு தொழுதுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தன்னுடைய சகோதரன் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவராக இருப்பார். தன்னுடைய சகோதரன் பல தீமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவரில் ஒருவராக இருப்பார். அல்லது அவரை சுற்றி பல தீமைகள் அந்த சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இது எதையுமே அந்த சகோதரர் கண்டுகொள்ள மாட்டார். ஏன் இந்த நிலை? என சமூக அக்கறை இல்லை. மார்க்கமும் சமுதாயமும் வெவ்வேறு விஷயங்கள் அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து விட்டு இன்னொன்றில் வெற்றி காண முடியாது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பிறந்த அந்த இடம் மக்கா நகரம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் அந்த மக்கா நகரம் இருக்கிறதே எப்படிப்பட்ட இடமாக இருந்தது? தாய்க்கும் தாளத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். குடும்பமாக சேர்ந்து தண்ணி அடிப்பான், பெண்களை அறகுறையான ஆடைகளில் நடனமாட விட்டு வேடிக்கை பார்த்தான். குடி, போதை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம் இவை அனைத்தும் தலை விரித்து ஆடிய ஒரு பூமி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பூமியில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தோன்றினார்கள். வெறும் 20 ஆண்டு காலத்தில் அந்த சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி காமித்தார்களே. காட்டு மிராண்டி சமுதாயம் என்று கருதப்பட்ட அந்த சமுதாயம் தற்போது புனித பூமியாக பார்க்கப்படுகிறது. எப்படி எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் செய்து காட்ட முடிந்தது? சமூக அக்கறை, பிற நலம் நாடுவது, சமூக சீர்திருத்தம். அவர்கள் பயன்படுத்திய அந்த ஆயுதம் என்ன? ஓரிரை கொள்கை. இஸ்லாம் எனும் இந்த அழகிய மார்க்கம், இஸ்லாம் எனும் இந்த இனிய மார்க்கம். அதுபோல் அந்த மக்கள் தான் மார்க்கத்தை வெகுஜக மக்களுக்கு பரப்பினார்கள். உலகம் முழுவதும் இந்த மார்க்கம் பரவ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா அல்லாஹ் யார கருவிகளாக பயன்படுத்துறான்? அந்த மக்கமா நகர் மக்களை தான், அந்த மதீனா நகர் மக்களை தான். அப்போ வழிகேட்டில் இருந்த ஒரு சமுதாயத்தை மார்க்கம் நேர்வழிப்படுத்தியது. நேர்வழி பெற்ற அந்த சமுதாயம் தான் மார்க்கத்தை பிறருக்கு பரப்பினார்கள். மார்க்கமும் சமுதாயமும் இரண்டில் ஒன்றில்லாவிட்டாலும் வெற்றி கிடையாது. வரலாற்று ரீதியாக வெற்றி கண்டது கிடையாது. இது இரண்டும் இருக்க வேண்டும். அப்போ இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பது என்பது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த மார்க்கம் வந்த பிறகு இதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் பின்பற்றி விட்டு சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? பிற மக்களுக்கு எத்தி வைங்கன்றான். நீ மட்டும் நன்மையை செய்யாத, பிறருக்கும் நன்மையை செய், அவர்களுக்கும் நன்மையை ஏவ, அவர்களையும் செய்ய சொல்லு, அவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை எத்தி வை, அவர்களும் நன்மையை செய்து உன் கூட சொர்க்கத்துக்கு வரட்டும் அல்லாஹ் சொல்றான்.
அப்ப இதுவே பிற நலம் நாடுவது தான், அதுவே சமூக அக்கறை தான், அடிப்படை அதுதான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரா அல் இம்ரான் 3 அத்தியாயம் 104 வசனத்தில், நன்மையின் பக்கம் அழைக்கும், நல்லவற்றை கட்டளையிடும், தீயவற்றை விட்டும் தடுக்கும் ஒரு கூட்டம் உங்கள் மத்தியில் இருக்கட்டும். அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்றான். என்ன விஷயங்கள்? நன்மையின் பக்கம் அழைக்கும், தாவா; நல்லவற்றை கட்டளையிடும், நன்மையை ஏவுவது; தீயவற்றை விட்டு தடுக்கும், தீமையை தடுப்பது. இந்த 3ஐயும் செய்பவர்கள் உங்கள் மத்தியில் இருக்கட்டும். சொல்லிட்டு என்ன சொல்றான்? இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 3 யார் கையிலையும் அவங்க வெற்றி பெற முடியாதுன்னு அர்த்தம். அப்ப சமூக அக்கறை இல்லாம ஒரு ஆள் வெற்றி பெற முடியாது. எங்க வெற்றி பெற முடியாது? மறுமையில வெற்றி பெற முடியாது. நம்முடைய இலக்கு தானே, அதை நோக்கி தானே இப்ப நான் தாவா பண்ணிட்டு இருக்கேன், நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அதை அடைய முடியாதுன்னா, சமூக அக்கறை இல்லைன்னா அதை அடைய முடியாது. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூல் அவர்கள் தாவா செய்தார்கள், எவ்வளவு கடுமையான நிலையில் கூட தாவா செய்தார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் இந்த மார்க்கம் போய் சேர வேண்டும், ஒரு சமூக சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும், சமுதாயம் பல மாற்றங்களை காண வேண்டும், நன்மையின் பால் அந்த சமுதாயம் செல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமூக அக்கறை இருக்க வேண்டும். அந்த சமூக அக்கறை அப்படியே மனசுக்குள்ள கூட்டி வச்சு இருக்க முடியாது, அதை வெளிப்படுத்தணும்ல. அதை வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் தான் சமூக பணிகள். இந்த சமூக பணிகளை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் ரசூல் அவர்கள் முன்னெடுத்த முதல் விஷயம் என்ன? தாவா. அல்லாஹ் ரசூல் அவர்கள் அந்த தாவாவை பல விதங்களில் முன்னெடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தாவா பணியை செய்யறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குறோம். ஏன்? நமக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்மள சில பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க? போதிய அறிவு எனக்கு இல்ல, எனக்கு மார்க்கத்தை பற்றி ஒரு முழுமையான அறிவு இல்ல, 100% மார்க்கம் எனக்கு தெரியவில்லை, குறைவாகத்தான் மார்க்கம் தெரியும், அந்த அறிவை வைத்துக் கொண்டு நான் எப்படி தாவா செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். 100% மார்க்கம் தெரிந்தால்தான் தாவா செய்ய வேண்டும் என்றால் யாருமே தாவா செய்ய முடியாது. ஏன்? 100% மார்க்கம் யாருக்கும் தெரியாது. தெரிந்த ஒரேயால் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். பல உன்னதமான அறிஞர்களுக்கு கூட பல கேள்விகளுக்கு தெரியாது என்று பதில் அளித்துள்ளார்கள். அப்ப மார்க்கம் முழுமையாக தெரிய வேண்டும், தெரிந்தால்தான் தாவா செய்ய முடியும் என்பது ஏற்புடையதல்ல, அது ஏற்றுக்க முடியாது. அல்லாஹ் ரசூல் சிம்பிளா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்னை பத்தி ஒரு செய்தி உங்களுக்கு தெரிய வரும் என்றால் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள், அவ்வளவுதான் தாவா. ஒரு செய்தி ரசூலா பத்தி உங்களுக்கு வருது, அந்த செய்தியை பார்க்குறீங்க, ஆராய்ச்சி பார்க்குறீங்க, அத்தன்டிக்கா இருக்கு, மக்களுக்கு எத்தி வைங்க, அதான் தாவா. இதற்கு ஒரு சிறப்பான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். என்ன? வாழைப்பழத்தை வைத்து ஒரு மாணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒண்ணும் இல்ல, கல்லூரியில 2 நண்பர்கள், அந்த 2 நண்பர்ல ஒருவர் என்ன பண்றாரு, 2 வாழைப்பழம் வாங்குறாரு. அந்த வாழைப்பழத்துல ஒரு வாழைப்பழம் கெட்டு போயிருக்கு, இன்னொரு வாழைப்பழம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை தன் நண்பனுக்கு தராரு, கெட்டு போன அந்த வாழைப்பழத்தை அவர் எடுத்துக்கிறாரு. அப்ப இதை பார்க்கக்கூடிய அந்த மாற்று மத சகோதரன் கேட்கிறான், என்னப்பா நல்ல வாழைப்பழத்தை எனக்கு தந்துட்ட, கெட்ட பழத்தை நீ எடுத்துக்கிட்டே? அவளை தாவாக்கான ஒரு வழி. உடனே தாவா முன் வைக்கிறார். எப்படி? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போதித்தார்கள். எப்படி போதித்தார்கள்? நீங்கள் எதை விரும்புவீர்களோ, நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புவீர்களோ அதையே உங்கள் சகோதரர்களுக்கும் விரும்புகள் என்று முன்வைத்தார்கள். எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அதை போதிக்கிறது. நான் இந்த வாழைப்பழத்தை தான் விரும்புவேன், அதனால அந்த வாழைப்பழத்தை உனக்கு தரேன் என்று சொன்னார். பிறகு நாட்கள் கடக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்திக்கும் போது பார்த்தா அந்த நண்பர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். இப்ப கேட்கிறாரு, என்னப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட, என்னப்பா ஆச்சு அப்படி கேட்கும்போது அந்த நண்பர் சொல்றார், நீ எனக்கு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு ஒரு ஹதீஸை சொல்லிட்டு போயிட்ட, ஆனா அது என்ன ரொம்ப தாக்குச்சு, மன ரீதியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னடா இப்படி ஒரு மார்க்கமா, அப்படி இந்த மார்க்கம் சொல்லுதா, அப்படி என்னதான் அந்த மார்க்கத்துல இருக்கு? குர்ஆனை எடுத்தேன், படிச்சேன், புரட்டினேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சிப்பை ஒவ்வொரு மனிதருக்கும் வச்சிருக்கான். எந்த செய்தி அதை கிளிக் பண்ண நமக்கு தெரியாது. ஒவ்வொரு செய்தியும் சொல்ல வேண்டும்.
எனக்கு போதுமான அறிவு இல்லையே. இப்ப அந்த சகோதரன் மார்க்கத்தை ஒரு ஹதீஸ சொன்னாரு, அவர் என்ன பெரிய மார்க்க ஞானியா, பெரிய அறிவுடையவராக இருந்தார்? அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ சொன்னார், சாதாரண கல்லூரி மாணவர். ஆனா ஒருவர் இஸ்லாத்தின் பால் அழைத்து விட்டார். அதான் தாவா. அதே போல் இன்னும் சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தாவா செய்யறதுக்கு கூட ஒரு 10 பேர் வேணும். ஏன்னா இப்ப தாவா ஸ்டால்லாம் போடுவாங்க, போடும்போது 5 பேர் 10 பேர் நிற்பாங்க, 4 முஸ்லிம்களுக்கு புத்தகம் தருவாங்க, அதையே பார்த்து பழகிட்டோம். அப்புறம் என்ன யோசிக்கிறோம், தாவா பண்றதா இருந்தா கூட ஒரு 10 பேர் வேணும், இருந்தாலும் பண்ண முடியும், தனிநபரா போய் பண்றதுக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தாவாவை தனி மனிதனா தான் முன் வச்சாங்க. முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்த பிறகு இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது மக்கள் அனைவரையும் அழைக்கிறார்கள். அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இறைவன் என்பவன் ஒருவன், நான் இறைவனுடைய தூதர் என்று சொன்னார்கள். இதை சொல்றதுக்கு தயங்கி இருந்தா, ஐயோ தனி மனிதனா இருக்குமே, தனி மனிதனா எப்படி போய் இதை சொல்றது, அப்படி சொல்ல தயங்கி இருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் முஸ்லீம் கிடையாது. ஆமாவா இல்லையா? அப்போ அந்த தனி மனிதனிடம் தொடங்கிய இந்த மார்க்கம் இன்று 200 கோடி மக்களால் பின்பற்றப்படுது. வெறும் ஒரு மனிதர் தான் தயங்கல தாவாவை முன்வைத்தார். அப்ப அதுதான் நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதுபோல் இன்னும் சில சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தாவா செய்யறதுக்கு நேரம் இல்லை, தாவாவை செய்வதற்கு அந்த பணியை செய்வதற்கு போதிய நேரம் இல்லை, வேலையிலே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. தாவா செய்யறதுக்கு நேரமே தேவையில்லை. ஏன்? அன்றாட வாழ்வில் தாவாவை செய்ய முடியும். எப்படி? வேலைக்கு போறீங்க, கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட மார்க்கத்தை எத்தி வைங்க. வாட்ஸ்அப்ல என்னென்னமோ போடுறோம், ஒரு 10 செய்தி, ஒரு ஹதீஸை போடுங்க, ஒரு 10 ஹதீஸை போடுங்க. தொடர்ச்சியாக ஹதீஸை படிக்கும் போது ஆகா இந்த செய்தி நல்லா இருக்கே, மார்க்கம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுதா, படிக்கிறான்ல, அதான் தாவா. படிக்கும் போது என்ன தோணும், நல்லா இருக்கு இந்த செய்தி, இன்னும் இந்த மார்க்கத்தில் என்னெல்லாம் இருக்கு தோண்டுவான். அப்ப எந்த விஷயம் ஒருவரை மார்க்கத்துக்கு இழுக்கும் நமக்கு தெரியாது. அதே போல சகோதரிகள் இருக்கீங்க, சகோதரிகளுக்கு எப்படி தாவா பண்றது, போய் 10 பேர்ட்ட பண்ணணும், போய் நின்று பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க பண்ணா சந்தோஷம், மார்க்கத்தை கற்றுக்கொண்டு பிற பெண்களுக்கு, வெகுஜக பெண்களுக்கு நீங்க பண்ண, அதெல்லாம் தப்பு கிடையாது, பண்ணலாம். ஆனா அன்றாட வாழ்க்கை அதை பண்ண முடியுமா, சராசரியான ஒரு பெண்மணியால அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல, பல பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. அப்படி வேலை பார்க்கக்கூடிய அந்த சகோதரிகள் பெரும்பாலும் மாற்று மத சகோதரியா தான் இருக்காங்க. எவ்வளவோ விஷயங்களை சும்மா பேசுறோம், மார்க்கத்தை பேசுங்களேன், மார்க்க விஷயங்களை முன்வையுங்களேன். அதுபோல வியாபாரிகள், வியாபாரம் பண்ணிட்டே இருக்க நேரம் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? பல பேருக்கு பேமெண்ட் தர வேண்டியது இருக்கும், தொடர்ச்சியா பேமெண்ட் தந்துகிட்டே இருப்போம். கரெக்டா சொல்ற டேட்டுக்கு இந்த பேமெண்ட் தந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவன் கேட்பான், என்ன கேட்பான், என்னப்பா கரெக்டா டேட்டுக்கு தந்துட்டேப்பா பேமெண்ட அப்படின்னு கேட்பான். அப்ப தாவாவை முன்வைங்க. அல்லாஹ் ரசூல் அவர்களுக்கு இதை போதித்தார்கள். வாக்குறுதியில் உறுதியாக இருக்க சொல்லி அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு போதித்தார்கள். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட தாவாவை நம்மால் போதிக்க முடியும். இதுக்கு பெருசா நேரம்லாம் தேவைலாம் அவசியம் இல்லை. ஒரு 10 பேர் வந்தா கூட்டு போய் தாவா பண்ணுங்க, இல்லையா தனி மனிதனாக அன்றாட வாழ்வில் நம்மால் அந்த தாவாவை பண்ண முடியும். பண்ண முடியலன்னு சொன்னா அது போய். அதே போல இந்த நாவு இருக்கிறது, அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஜிஹாதில் சிறந்தது என்பது உங்கள் நாவினால் செய்யக்கூடியதுங்கிறாங்க. இருக்கிறதுல சிறந்த ஆயுதம் எது தெரியுமா? பெரிய கத்தியோ கோடாலையோ இல்ல இன்னும் பிற ஆயுதங்களோ அதெல்லாம் கிடையாது. இந்த 2 பற்களுக்கு நடுவில் ஒரு ஆயுதம் இருக்கிறது, அதுதான் சிறந்த ஆயுதம். ஏன்? அதை வச்சு எந்த நன்மையை வேணாலும் ஏறிடலாம், யாருடைய மனதை வேணாலும் மாற்றி விடலாம், எந்த தீமையை வேணாலும் தடுத்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஆயுதம் இந்த 2 பற்களுக்கு நடுவில் இருக்கு. அல்லாஹ் ரசூல் அந்த ஆயுதத்தை தான் முதல்ல பயன்படுத்துறாங்க, சஹாபாக்கள் அதை தான் பயன்படுத்துறாங்க. நான் அல்ல கேள்வி கேட்பான், உனக்கு ஒரு நாக்கை தந்தனப்பா, அது நல்லா சுரண்டுச்சு, நண்பர்களோட திட்டி திட்டி பேசும் போதெல்லாம் அப்படியே வேகமா சுரண்டுச்சு, சீரியலை பார்த்துக்கிட்டு திட்டும் போதெல்லாம் வேகமா சுரண்டுச்சு,
இன்னும் பிற விஷயங்களை சினிமா பாடல்களை பாடும்போதெல்லாம் அப்படியே கடகடன்னு சுழண்டுச்சப்பா. ஆனா ஏன் விஷயத்தை என்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு சுழண்டு நான் பார்க்கவே இல்லையே, ஏன் சுழலல அப்படின்னு கேட்டா நம்மகிட்ட பதில் இருக்கணும்ல. அப்படி அல்லாஹ் கேட்கும் போது, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த காரியங்களில் இப்படி எல்லாம் தாவாவை முன்வைத்தேன் சொல்றதுக்கு பதில் வேணும்ல. அப்ப அந்த பதில் என்பது இன்று இன்மையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தாவாவுடைய பணி, இந்த பணி என்பது பணிகளில் மிகச்சிறந்த பணி, முதன்மையான பணி. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் மார்க்கம் மிக அழுத்தமாக பிற நலம் நாடுவது குறித்து சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரசூல் அவர்கள் பல ஹதீஸ்களை பார்க்கலாம். பிற நலம் நாடுவது குறித்து, சமூக அக்கறை குறித்து ரொம்ப அழுத்தமாக சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்லி காமிக்கிறாங்க? அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் தீன் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் எதை வேணாலும் சொல்லி இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க? நலம் நாடுவது. என்ன நலம் நாடுவது? பிறர் நலம் நாடுவது. எவ்வளவோ விஷயங்கள் இருந்தும் ஏன் அந்த விஷயத்தை சொல்லணும்? ஏன்னா அது அவ்வளவு முக்கியம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரசூல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சத்திய பிரமாணம். ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விசுவாச பிரமாணம் செய்தேன். அப்போது அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் நான் நலம் நாட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் நலம் நாட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள். அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு சமூக அக்கறையை, சமூக பணியை போதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை எங்க போய் கோர்க்கிறாங்க, இதோட உச்சம் எங்க போய் நிக்குது? அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, இறை நம்பிக்கை என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அதில் முதலாவது கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதான் பேஸ், அது இல்லாம மார்க்கமே இல்லை. இதோடைய கடைசி கிளை என்ன? பாதையில் கடக்கக்கூடிய இடையூறை நீக்குவது. மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அந்த இடையூறுகள் பாதையில கடக்கும், சாலையில கடக்கும், அதை நீக்குவது இறை நம்பிக்கையின் ஒரு கிளைங்கிறாங்க. இது சமூக அக்கறை எந்த அளவுக்கு போதிக்குது, சமூக பணி எந்த அளவுக்கு போதிக்குது? ஒரு சாலையில ஒரு விஷயம் கிடக்குது, ஒரு குப்பை கிடக்குது, அல்லது ஒரு வாழைப்பழ தோல் கிடக்குது, அல்லது ஒரு மரம் முறிந்து விழுந்து கிடக்கு, அல்லது ஒரு சாக்கடை இருக்கு, அதை நம்ம கடந்து போயிடலாம். வாலிபர்கள் குதிச்சு கடந்து போயிடலாம். ஆனா நமக்கு பின்னாடி சமுதாயத்தில் வரக்கூடிய பெண்மணிகள் கடக்க முடியுமா? கர்ப்பிணி பெண்மணிகள் கடக்க முடியுமா? சிறுவர்கள் கடக்க முடியுமா? முதியவர்கள் கடக்க முடியுமா? கண் தெரியாதவர்கள் கடக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள்ல அலட்சியமா வருவோம், போன பேசிக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு கவனம் இல்லாம வருவோம். அப்ப அலட்சியம் இல்லாமல் அது வலிக்கு விழுந்து அடிபடுறது, அப்ப இதையெல்லாம் தவிர்க்க முடியும். அப்ப ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு விஷயத்திலும் சமுதாயத்தில் இது எப்படி பயன் தரும், இந்த விஷயம் இப்படி இடையூறை செய்கிறதே, இதை நீக்க வேண்டுமே என்ற சிந்தையோடு இருக்க வேண்டும். அப்படி பார்த்து சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது. சாக்கடையா இருக்கா, ஏரியா கவுன்சிலர்கிட்ட சொல்லுங்க, அவங்க பொறுப்பா தானே, சொல்லுங்க, இதை நீக்க சொல்லுங்க, சரிபடுத்த சொல்லுங்க. அது சொல்ல வேண்டியது நம்முடைய உரிமை. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டுகிறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை அழைப்பார். ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், அப்போது நீ என்னை நலம் விசாரிக்கவில்லையே. அல்லாஹ் சொல்லுவான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, அப்போ நீ என்னை நலம் விசாரிக்கலையே. அப்போ உடனே அந்த மனிதன் சொல்லுவானா, யா ரப்பி, நீ ரப்புல் ஆலமீன் ஆயிற்று, உனக்கு நோய் நொடிலாம் கிடையாது, நீ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆயிற்று, அப்படி ஒரு காரியம் நிகழலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய இந்த குறிப்பிட்ட அடியான் இப்படி நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவரை போய் நீ நலம் விசாரித்திருந்தால் என்னை விசாரித்ததுக்கு சமம் என்று சொல்லினான். ரப்புல் ஆலமீன் அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் அப்படி என்ன சொல்லி காட்டுறான், அப்படி நீ செய்திருந்தால், ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவனை போய் நலம் விசாரித்தீர்கள் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை எப்படி கவனிப்பான்? அவனை விசாரித்தது போல் அல்லாஹ் உங்களை கவனிப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் கவனிப்பான். திருப்பி
திருப்பி ஹதீஸ் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா இன்னொரு மனிதரை அழைப்பார். அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனே, நான் பசித்திருந்தனே, பசித்திருக்கும் பொழுது நீ எனக்கு உணவளிக்கவில்லையே என்று சொல்வான். அவ உடனே அந்த மனிதர் சொல்வான், யா ரப்பி, நீ ரப்புல் ஆலமீன் ஆயிற்ற, நீ பசி பட்னி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆயிற்ற, உனக்கு அப்படி நிலை வரலையே, அப்படி ஒரு காரியம் நடக்கலையே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இந்த குறிப்பிட்ட அடியான் பசியில் தவித்துக் கொண்டிருந்தார், அவருக்கு நீ உணவளித்திருந்தால் எனக்கு உணவளித்ததுக்கு சமம். திருப்பி அந்த ஹதீஸ் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இன்னொரு மனிதரை அழைப்பான். அழைக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனே, நான் தண்ணி தாகத்துடன் இருந்தனே, எனக்கு நீ தண்ணீர் தரவில்லையே. அப்ப அந்த மனிதர் திருப்பி சொல்வா, யா ரப்பி, நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆயிற்ற, உனக்கு தண்ணி தாகம் எடுத்ததா என்று சொல்லும் பொழுது என்னுடைய இந்த குறிப்பிட்ட அடியான் தண்ணி தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு நீ தண்ணீர் தரவில்லையே. இன்னைக்கு நம்ம சமுதாய களங்கள்ல பார்க்கிறோம், வெயிலா இருக்கக்கூடிய நேரங்கள்ல பல சமுதாய அமைப்புகள் என்ன பண்றாங்க, மோர் பந்தல் போடுறாங்க, தண்ணீர் பந்தல் போடுறாங்க, வாட்டர் மெலன் அறுத்து பரிமாறுறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா மறுமையோடைய அந்த நன்மை என்ன அடி, நாளை அல்லாஹ் அவனை என்னை பார்ப்பது போல் அந்த அடியானை நீ கவனித்திருந்தால் நீ என்னை பார்ப்பது போல் நான் உன்னை கவனிச்சிருப்பேங்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த விஷயத்தை நாடி செயல்படக்கூடியதுதான் சமூக பணி. இப்படி சிறு சிறு விஷயங்களில் கூட மார்க்கம் சமூக பணியை வலியுறுத்துகிறது. இது மட்டும் இல்லாமல் தர்மம் குறித்து மார்க்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும். அப்போது மக்களில் ஒருவர் எழுந்து கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், தர்மம் செய்யறதுக்கு போதிய பொருளாதாரம் இல்லை என்றால்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சும்மா எதுவும் சொல்லல, போதிய பொருளாதாரம் இல்லையா, உழைச்சு சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்ச தர்மம் பண்ணுங்கிறாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு அதன் மூலம் நீங்கள் பிறருக்கு தர்மம் செய்யுங்கள், ஏதேனும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்துங்கள், அதிலிருந்து ஒரு பகுதியை தர்மம் செய்யுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப திருப்பி மக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதுவும் முடியாவிட்டால்? ஏன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்காது, சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, நிரந்தரமா நோயுற்றவர்களாக இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, வேலை பார்க்க முடியாத சூழல் இருக்குமே, அப்ப அவங்களா என்ன பண்றது? அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, யாரேனும் தேவை உடையவராக இருப்பார், கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார், அவருடைய கஷ்டத்தை போக்குங்கள், அது தர்மமாகும் என்று சொல்லுகிறார். அவன் மீண்டும் மனிதர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அதுவும் செய்ய முடியாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது சொல்றாங்க. அப்போ மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த தோழர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அதற்கும் வழி இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒண்ணு நல்லது செய்யுங்க, செய்ய முடியலையா தீமையான விஷயங்களை செய்யாமல் இருங்க, உங்க சகோதரனுக்கு தீமையே செய்யாமலால் இருங்க, அவன் துக்கம் அடையக்கூடிய நிலையில் அதை தள்ளிவிடாதுங்க, அதுவே தர்மங்கிறாங்க. இன்னைக்கு பல பேருக்கு செய்ய நன்மைகள் இல்ல, உடனே என்ன பண்றது, இன்னொருத்தனை பத்தி புறம் பேசுறது, 10 பேர்ட்ட அவரை பத்தி அவதூறா பேசுறது, இப்ப நடக்குதா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார், அவர் தம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ, அவருக்கு துரோகம் இழைக்கவோ, அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இரையச்சம் என்பது இங்கே இருக்கிறது, 3 முறை கைகாக்கிறார், இங்கே இருக்கிறது. அவர்கள் தமது நெஞ்சை நோக்கி 3 முறைகள் கை செய்தார்கள். ஒருவர் தம் சகோதர முஸ்லிமுக்கு கேவலப்படுத்தவோ அவருடைய தீமையை அவர் நிரூபிக்கிறார். ஒரு சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவது என்பது என்னன்னா, அவர் எப்படிப்பட்ட ஒரு தீமை செய்யக்கூடியவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். நான் சொல்லல, அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மற்ற முஸ்லிம்களின் உயிர், பொருள், மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டதாகும். என்ன சொல்றாங்க, இன்னொரு முஸ்லிமுடைய உயிர், பொருள், மானம் நமக்கு தடை செய்யப்பட்டது, அதுல விளையாடக்கூடாது, அதை நம்முடைய கேலி போக்குக்கு பயன்படுத்தக்கூடாது, நம்முடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்ப இதையெல்லாம் செய்யாமல் இருப்பது தர்மம்ன்றாங்க. ஒண்ணு நன்மையை செய்யுங்க,
செய்ய முடியலையா, இந்த தீமைகளை செய்யாமல் இருக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதே கிடையாது. இந்த சமூக அக்கறை என்பது முஸ்லிம்கள் மேல மட்டும்தான் நம்ம காமிக்கணும் அப்படின்றது கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஆதமுடைய மகனே, மனிதர்களிடம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் இரக்கம் காட்ட மாட்டான். இங்க முஸ்லிம்கள் சொல்லல, முஸ்லிம்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ சொல்லல, மனிதர்கள். அப்படி எல்லா மக்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய சமூக அக்கறை. பிறருக்கு மார்க்கத்தை எத்தி வைப்பதே அந்த அக்கறை தானே. நான் மட்டும் சுருக்கத்துக்கு போக கூடாது, என் கூட பழகிறான், நண்பன் பழகிறான், கணேஷ், சுரேஷ், தினேஷ் எவனும் பழகுவான், அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவனும் என் கூட சுருக்கத்துக்கு நிரந்தரமா என் நண்பனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே ஒரு சமூக அக்கறை தானே, பிற நலம் நாடுவது தானே, அதான் மார்க்கம். அப்போ மார்க்கம் இப்படி எல்லாம் சமூக அக்கறை குறித்து பல விதமாக பல விஷயங்களை நமக்கு போதிக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை நீக்குவான். மறுமை நாள் என்பது எவ்வளவு கொடிய நாள். அந்த நாள்ல எந்த பரிந்துரையும் நமக்கு கிடையாது. எப்படிப்பட்ட கொடிய நாள் என்றால், தாய் குழந்தையை பார்த்து ஓடுவாங்க, தாய் மகனை பார்த்து ஓடுவாள், மகன் தாயை பார்த்து ஓடுவான். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நாள். ஏன்? எங்க நம்ம மூட்டையை கேட்ட போறானோ, நம்ம தீமையுடைய மூட்டையை நம்மளே அதிகமா சுமந்துட்டு இருக்கோம், கூடுதலா அவன் தீமையை தூக்கி நம்ம மேல வச்சிருவானோ என்று அஞ்சி ஓடக்கூடிய நிலை இருக்குமா? அப்படிப்பட்ட அந்த கொடிய நாளில் அல்லாஹ் சொல்றான், நீ இம்மையில் மனிதர்களுக்கு உதவி செய்தாய் என்றால், அவருடைய கஷ்டங்களை போக்கினாய் என்றால் மறுமையில் உன்னுடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்குவான் என்று அல்லாஹ் சொல்லி வைக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு இது மறுமையில் நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சமூக பணி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் இதை மிக மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் தீமையை தடுப்பது, இதுவும் சமூக பணிதான். தீமையை எப்படி தடுப்பது? அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு அநீதி நடந்தால், உங்களுக்கு வலு இருந்தால் கரம் கொண்டு தடுங்கள், கையால தடுங்க. முடியலையா உங்கள் நாவினால் தடுங்கள். அதுவும் முடியலையா உங்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். அது ஈமானுடைய மிக தாழ்ந்த குறைந்த நிலை என்று சொன்னார்கள். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாளை கேள்வி உண்டு. ஒவ்வொரு அநீதிகள் குறித்து நாளை கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹ் நிச்சயமா கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? உன் கண்கள் முன்னாடிதான் ஆசிபா கற்பழிக்கப்பட்டா, உன் கண்கள் முன்னாடிதானே உன்னுடைய சகோதரியுடைய இல்லங்கள் புல்டோசர்கள் வைத்து இடிக்கப்பட்டது, உன் கண்கள் முன்னாடிதானே சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் கொண்டு வந்து உன்னை அகதியாக்க பார்த்தான், மக்கள் அகதியாக்க பார்த்தான், உன் கண்கள் முன்னாடிதானே பாலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். இதையெல்லாம் எதிர்த்து நீ என்ன செய்தாய் என்று கேள்வி கேட்கும் போது நான் பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும்? அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களே, யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொன்னார், வலு இருந்தால் கரம் கொண்டு தடுங்கள், முடியாவிட்டால் நாவினால் தடுங்கள். அந்நேரத்தில் ஒரு கூட்டம் இருந்தது, நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் கரம் கொண்டு தடுக்கக்கூடிய அளவில் வலுப்பெற்ற ஒரு சமுதாயமா இல்ல. ஆனால் நாவினால் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள், கத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்று பதில் சொல்ல வேண்டும் என்றால், நாளை மறுமையில் நமக்கான பதில்கள் இன்று இம்மையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள். அந்த சகோதரர்களுக்காக குரல் எழுப்புவது, எது நீதியோ பேசுவது. இதனால சமூக ஆர்ப்பாட்ட களங்கள், போராட்ட களங்கள்லாம் ஏற்படுத்தப்படுது. அது ஏன் ஏற்படுத்தப்படுது? இதுதான் காரணம். ஏதேனும் நீதியை எடுத்துரைக்க வேண்டும், அதுல வெற்றி காண்றோம் தோல்வி காண்றோம் அப்படின்றது கிடையாது. அதுக்காக போராட்ட களங்கள், ஆர்ப்பாட்ட களங்கள் அமைக்கப்படுறது கிடையாது. ஆர்ப்பாட்ட களங்கள் எதுக்கு அமைக்கப்படுது? நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும், அதுதான் பிரதான நோக்கம். அது வெற்றி தோல்வி அதெல்லாம் இரண்டாவது. அப்போ இந்த தீமைகளை தடுப்பதில் நாம் மிக முனைப்பாக செயல்பட வேண்டும். இவை குறித்து நாம் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவோம். அதற்கு நம்மிடம் சரியான பதில்கள் இருக்க வேண்டும். இப்ப சமுதாய ரீதியாக நாம் செய்யக்கூடிய பணிகள், சமூக அக்கறை, இதையெல்லாம் பார்த்தாச்சு. உள்ளூர் புறத்துல எப்படி மார்க்கம் என்று சொல்லிவிட்டு சமுதாயத்தை மாற்றக்கூடிய மக்கள் இருக்காங்களோ, சமூகம் என்று சொல்லிவிட்டு மார்க்கத்தை மாற்றக்கூடிய மக்களும் இருக்காங்க.
ஒரு தரப்பு வந்து மார்க்க ரீதியா முனைப்பா இருப்பாங்க, சமுதாயத்தை மறந்துடுவாங்க. இன்னொரு தரப்பு இருக்கு, அது எப்படி? சமூக ரீதியா முனைப்பா இருப்பாங்க. அவர் இல்லாத போராட்ட காலம், ஆர்ப்பாட்ட காலம் ஒண்ணுமே இருக்காது. எங்க போனாலும் அவருடைய முகத்தை பார்க்க முடியும். எல்லா ஆர்ப்பாட்ட காலத்திலும் இருப்பார், எல்லா போராட்ட காலத்திலும் இருப்பாரு. சமுதாய ரீதியாக நிகழ்த்தப்படக்கூடிய அனைத்து களங்களிலும் இருப்பாரு. அவர் முகம் இல்லாத இடம் என்ன? பள்ளிவாசல். பஜருடைய வேலையில போனோம்னா பள்ளிவாசல்ல அவர் முகத்தை பார்க்க முடியாது. சரி, குறைஞ்சு வீட்லயாவது தொழுது அந்த கடமையை நிறைவேற்றிருப்பாரு. குறைஞ்சு அதையா பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அதையும் பண்ணிருக்க மாட்டார். ஏன்? ஏன்னா தொழுகைக்கு எந்திரிச்சிருக்கவே மாட்டார். அல்லாஹ் சமுதாயத்தை குறித்து கேள்வி கேட்பானா? நிச்சயமா கேட்பான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த கேள்விகளில் முதல் கேள்வி என்ன? நீ தொழுகையை நிறைவேற்றினாயா என்பதுதான். மார்க்கம் தான். அந்த தொழுகையில் முதல் தொழுகை என்ன? ஃபஜர் தான். அப்ப அந்த ஃபஜர் தொழுகை இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு எல்லாம் போகவே மாட்டானே. அப்ப என்ன சமுதாய பணி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வை வணங்காமல் ஒரு சமூக பணி செய்கிறோம் என்றால் எதுக்கு செய்கிறோம்? அல்லாஹ்வை வணங்க மாட்டேங்கிறோம், சமூக பணி செய்கிறோம். அல்லாஹ்வை திருப்தியை நாடி சமூக பணி செய்யறோம்னா தொழுவணும். ஏன்னா அதான் அல்லாஹ் வலியுறுத்துறான், முதன்மையானது அதுதான். அதை பண்ண மாட்டேங்கிற சமூக பணியை செய்யறோம்னா அவன் பெருமைக்கு செய்யணும்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்புக்குரிய ஒரு செயல் இது. அல்லாஹ் ரசூல் சொல்லி காமிக்கிறாங்க, ஃபஜர் இஷா ஆகிய 2 தொழுகைகளை விட ஒரு முனாஃபிக்குக்கு பாரமான தொழுகை எதுவும் கிடையாதுங்கிறாங்க. முனாஃபிக்ன்றாங்க. முனாஃபிக்னா என்ன? நயவஞ்சக. எவ்வளவு கடுமையான வார்த்தை. அதே போல அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், முனாஃபிக்குகள் தொழுகையில் அலட்சியம் செய்வார்கள். தொழுகையில் அலட்சியம் செய்தாலே முனாஃபிக்கு. தொழுகாம இருக்க முடியல, அலட்சியம் செஞ்சாலே நயவஞ்சகன்னா தொழுகாம பல பேர் இருக்காங்களே, அவங்க நிலை என்ன? அதே போல அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நாளை சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், நரகவாதிகளை நீங்கள் ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை தொழுகக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. இந்த 2 விஷயம் என்ன? அல்லாஹ்வை தொழுவது மார்க்கம், ஏழைகளுக்கு உணவளிப்பது சமூகம். இது இரண்டும் இல்லாத ஒரு இடம் என்ன? நரகம். மிக அழகா திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், எவன் ஒருவன் வேண்டுமென்று ஒரு தொழுகை விடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த உரிமையும் கிடையாது. அதே போல ஒரு ஹதீஸ் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் நடுவுல ஒரு தொழுகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தொழுகை எடுத்துட்டா முஸ்லிமும் காஃபிரும் ஒண்ணுதாங்கிறாங்க. முஸ்லிம் கிடையாது, காஃபிருங்கிறாங்க, சிம்பிளா. அப்ப இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் எல்லாம் வச்சு அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களே, இன்று நம்ம சமூக ரீதியாக மிக முனைப்போட இருக்கோம், மார்க்கத்தில் பிடிப்பே நாம இருக்கோமே, நாளை மறுமையில் நம் நிலை என்ன? சிந்திச்சு பார்க்கணும். சில சகோதரர்கள் அப்படி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நிறைய, அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சில சகோதரர்களை பார்த்தீங்கன்னா சமுதாய ஆர்ப்பாட்ட களங்கள்ல, போராட்ட களங்கள்ல மற்றும் பிற சமூக களங்கள்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க. எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? தண்ணி ஹராம், சிகரெட் ஹராம், கஞ்சா ஹராம் அடிமாங்க. ஆனா வீட்டுக்கு போய் அவரே என்ன பண்ணுவாரு? சிகரெட் அடிப்பார். தண்ணி ஹராம், வீட்டுக்கு போய் அவரே அடிப்பார். இதெல்லாம் அவரே பண்ணுவார். இந்த நன்மையை செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடுவான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நன்மையை அவரே செய்ய மாட்டார். ஒரு நன்மையை ஏவுவாரு, அந்த நன்மையை அவர் செய்ய மாட்டார். ஒரு தீமையை தடுப்பாரு, ஆனா அந்த தீமையை அவரே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்பேற்பட்ட ஒரு நிலை நாளை மறுமையில் என்ன? அல்லாஹ் ரசூல் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் போடப்படுவான். அவன் வயிற்றிலிருந்து குடல்கள் வெளியாகிவிடும். கழுதை திருவியை சுழல்வது போல் வலியால் அவன் அவனுடைய குடலை சுழன்று கொண்டிருப்பான். அப்போது அவனிடம் கேட்கப்படும், மனிதனே உனக்கு என்ன நேர்ந்தது? நீ நன்மை ஏவி தீமையை தடுக்கவில்லையா என்று கேட்கப்படும். அப்போ அந்த மனிதன் சொல்வானா, நான் நன்மையை செய்யாமல் அதை ஏவினேன், தீமையை செய்து கொண்டே அதை தடுத்தேன். ஒரு நன்மையை அவர் செய்யாம பிறருக்கு ஏவுவார், ஒரு தீமையை அவர் செஞ்சுட்டு இருக்கும் போதே பிறர் செய்யாதீங்க, தப்பு தப்பு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு நிலை நாளை மறுமை என்ன என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் எந்த அளவுக்கு இந்த சமூக பணியை வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த சமூக பணியெல்லாம் தாண்டி மார்க்கம் மிக முக்கியமானது என்பதையும் மார்க்கம் வலியுறுத்துகிறது.
அப்ப ஏன் நம்மகிட்ட இந்த பிரச்சனை அப்படின்னா, மார்க்கத்தையும் சமுதாயத்தையும் பிரிச்சு பார்க்கணும். அதை பிரிச்சு பார்க்க கூடாது. மார்க்கம் முழுமை பெறணும். உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய தீன் முழுமை பெற வேண்டும் என்றால் சமுதாய சிந்தனை இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், சமூக சிந்தனையும் இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால்தான் மார்க்கம் முழுமைப்படும். இதுல ஒண்ணு இருக்கும் ஒண்ணு இருக்காது, இந்த இரண்டு கண்கள்ல ஒரு கண் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல மாட்டோம். அதுதான் மார்க்கம். இரண்டுமே இருக்கணும். இரண்டுமே இருந்தால்தான் நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய அந்த உன்னத பணியை செய்ய முடியும். அப்படிப்பட்ட உன்னத பணியை தான் நம்மளுடைய ரசூல் அவர்கள் போதித்தார்கள். சஹாபாக்கள், தானியங்கள், தபோ தானியங்கள், நல்லதை எடுத்துக்கூடிய இமாம்கள், சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் அனைவரும் அதைத்தான் போதித்தார்கள். அவர்கள் வழி நாமும் இந்த நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய உன்னத பணியை செய்து வர்ணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை வேண்டி மாற்றி வேண்டும் என்று கூறி நேரத்தின் அருமை கருத்தை என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.